தமிழ் தெரிந்தால் போதும், இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளலாம். இருக்கக்கூடும் சூத்திரம் பற்றி விவரமாக தெரிந்து கொள்வோம். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? நடப்பதற்கு வாய்ப்பு உள்ள வேலைகளை இங்கிலீஷில் சொல்வது எப்படி? சில வேலைகள் நடந்து இருப்பதற்கு அவகாசம் இருக்கும். இன்னும் சில வேலைகள் நடந்திருப்பதற்கு அவகாசம் இருக்காது. நடந்திருப்பதற்கு அவகாசம் உள்ள வேலைகள் இங்கிலீஷில் எப்படி சொல்ல வேண்டுமோ அதை இப்போது தெரிந்து கொள்வோம். நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? இருக்கக்கூடும் சூத்திரம். தமிழ் வாக்கியத்தின் கடைசியில் வரும் இருக்கக்கூடும் என்ற வார்த்தை வரும்போது மைட் எனும் ஹெல்பிங் வெர்பை உபயோகப்படுத்த வேண்டுங்க. மைட் இருக்கக்கூடும். அதாங்க சாப்பிட்டு இருக்கக்கூடும், பாடி இருக்கக்கூடும், பேசி இருக்கக்கூடும், இப்படியெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் அல்லவா? ஈட் சாப்பிடு, மைட் இருக்கக்கூடும், மைட் ஈட் சாப்பிட்டு இருக்கக்கூடும். இன்னும் சில உதாரணங்களை நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? தமிழில் இங்கிலீஷில். போகக்கூடும் என்றால் மைட் கோ, படிக்கக்கூடும் என்றால் மைட் ரீட், கற்கக்கூடும் என்றால் மைட் லேர்ன், பாடக்கூடும் என்றால் மைட் சிங், பேசக்கூடும் என்றால் மைட் டாக், சாப்பிடக்கூடும் என்றால் மைட் ஈட், பார்க்கக்கூடும் என்றால் மைட் see, கட்டக்கூடும் என்றால் மைட் பே, எழுதக்கூடும் என்றால் மைட் ரைட், நடக்கக்கூடும் என்றால் மைட் வாக். இப்படி எவ்வளவு வேண்டுமானாலும் மைட் என்று கூறி அதன் பக்கத்தில் வெர்பு உபயோகப்படுத்துங்கள். அப்போது இருக்கக்கூடும் என்ற சொல் வரும். நடப்பதற்கு வாய்ப்புள்ள எந்த வேலையாயினும் மைட்டுடன் சொல்லலாம். நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? தமிழில் இங்கிலீஷில். நம்பர் 1, நான் போகக்கூடும் என்றால் ஐ மைட் கோ. நம்பர் 2, நாம் போகக்கூடும் என்றால் we might go. நம்பர் 3, நீ போகக்கூடும் என்றால் you might go. நம்பர் 4, அவன் போகக்கூடும் என்றால் he might go. நம்பர் 5, அவள் போகக்கூடும் என்றால் she might go. நம்பர் 6, அவர்கள் போகக்கூடும் என்றால் they might go. கஷ்டம் ஏதாவது இருக்காங்க? இங்கே உங்களுக்கு தெரியாத சொற்கள் எதுவும் இல்லைங்க. நான் என்றால் உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடும் என்றால் மைட். இந்த விஷயத்தை சூத்திரம் வழியாக சொன்னேன். இருக்கக்கூடும் என்றால் மைட் என்னும் வெர்பை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னேன். செய்ய வேண்டிய வேலை வெர்பு எதுவானாலும் அந்த வெர்பை உபயோகப்படுத்த வேண்டும். போவதென்றால் கோ, சாப்பிடுவது என்றால் ஈட், பாடுவது என்றால் சிங். இருக்கக்கூடும் எனும் அர்த்தம் வரும்போது மைட் சொல்லி இப்படிப்பட்ட வினை சொற்களை உபயோகப்படுத்த வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? நடந்திருப்பதற்கு வாய்ப்பு உள்ள வேலைகள். எந்த வேலையானாலும் மைட்டுடன் சொல்லலாம். இங்கே பாருங்கள், மொத்தம் 20 வெர்புகள் உள்ளன. ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். ஐ மைட் என்று சொல்லிவிட்டு அந்த வெர்பில் நம் மனதில் தோன்றியும் வெர்பை சொல்லலாங்க. ஐ மைட் ரீட் என்றால் நான் படிக்கக்கூடும். ஐ மைட் லேர்ன் என்றால் நான் கற்றுக்கொள்ளக்கூடும். ஐ மைட் ஈட் என்றால் நான் சாப்பிடக்கூடும். ஐ மைட் கோ என்றால் நான் போகக்கூடும். ஐ மைட் டாக் என்றால் நான் பேசக்கூடும். ஐ மைட் see என்றால் நான் பார்க்கக்கூடும். ஐ மைட் ரைட் என்றால் நான் எழுதக்கூடும். ஐ மைட் சிங் என்றால் நான் பாடக்கூடும். ஐ மைட் ரன் என்றால் நான் ஓடக்கூடும். ஐ மைட் ஸ்விம் என்றால் நான் நீந்தக்கூடும். ஐ மைட் டைப் என்றால் நான் டைப் செய்யக்கூடும். ஐ மைட் குக் என்றால் நான் சமையல் செய்யக்கூடும். ஐ மைட் டான்ஸ் என்றால் நான் டான்ஸ் ஆடக்கூடும். ஐ மைட் டீச் என்றால் நான் கற்பிக்கக்கூடும். ஐ மைட் டிரைவ் என்றால் நான் டிரைவ் செய்யக்கூடும். ஐ மைட் ஆக்ட் என்றால் நான் நடிக்கக்கூடும். அதை போலவே வி உபயோகித்து சொல்லிக்கொள்வோம். வி மைட் ரீட் என்றால் நாம் படிக்கக்கூடும். வி மைட் லேர்ன் என்றால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடும். வி மைட் ஈட் என்றால் நாம் சாப்பிடக்கூடும். வி மைட் கோ என்றால் நாம் போகக்கூடும். we might talk என்றால் நாம் பேசக்கூடும். we might see என்றால் நாம் பார்க்கக்கூடும்.
we might write என்றால் நாம் எழுதக்கூடும். we might sing என்றால் நாம் பாடக்கூடும். we might run என்றால் நாம் ஓடக்கூடும். we might swim என்றால் நாம் நீந்தக்கூடும். we might type என்றால் நாம் டைப் செய்யக்கூடும். we might cook என்றால் நாம் சமையல் செய்யக்கூடும். we might dance என்றால் நாம் நடனம் ஆடக்கூடும். we might teach என்றால் நாம் கற்பிக்கக்கூடும். we might drive என்றால் நாம் டிரைவ் செய்யக்கூடும். we might act என்றால் நாம் நடிக்கக்கூடும். இதே மாதிரி you, he, she, they இவைகளை உபயோகித்து சொல்லிக்கொள்வோம். பிராக்டிஸ் செய்யுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? இந்த சூத்திரம் முழுமையாக புரிந்தது அல்லவா? பிறகு வரும் சூத்திரத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.